சந்திதக்ஷோ காலாத்மனோயஸ்ய திரோ பவிஷ்யதி. நேர முதல்ல பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போனார். சரஸ்வதி தேவியோட பிரம்மா இருந்தார். விழுந்து சேவிச்சார். என்னை எப்படியான சக்கரத்திலிருந்து காப்பாற்றினார். பிரம்மா சொன்னார், எனக்கு பெருமாள் 100 வருஷம் ஆயுசை கொடுத்து ஒழுங்கா படைப்பு தொழிலை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கார். இந்த நாற்காலிக்கெல்லாம் ஒல வைக்கிறதா இருந்தால் நீர் இப்படி ஊருக்குள்ளேயே வராதியும். நான் மாட்டுக்கு ஏதோ என் வேலையை பார்த்துட்டுருக்கேன், நீர் எதுக்கு உள்ளே வந்தீர், நம்மளாலாம் ஒன்றும் ரட்சிக்க முடியாது, போட்டு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். நேராக பரமசிவனான இடத்துல போனார். பார்வதி தேவி 2 பேரும் கைலாசத்தில் இருந்தா. விழுந்து சேவித்தார். அவர் அத்தையே சொன்னார், சம்ஹார காரியத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம், அதை பெருமாள் நமக்கு விட்டுருக்கார், நாம பார்க்குறோம், நீர் வேணும்னா அவனையே போய் கேட்டுக்கும். தள்ளிவிட்டார். நேர பெருமானுடைய விஷ்ணுலோகத்துக்கு போக அவர் திருவடிகளில் வந்து சேவித்து நீர்தான் ரட்சிக்கணும், சக்கராயுதம் படுத்துறதுன்னார். பெருமாள் சொன்னதை கேட்டால் ஆச்சரியமா இருக்கும். அகம் பக்தபராதீனா ஹஸ்வதந்திர இவத்விஜ சாது விக்ரஸ்த ஹிருதயா பக்தைர் பக்தஜனப்பிரியா நாஹமாத்மானமாசாசே மத் பக்தைஹி சாதுபிர்வினா ஸ்ரீயஞ்சாத்யந்திகீம் பிரம்மன் ஏஷாம் கதிரகம் பரா வசீகுர்வந்தி மாம் பக்தியா சத்ஸ்திரிய சத்பதிம் யதா. என்கிட்ட நீர் கேட்கவே வேண்டாம், ஏன்னால் நான் ஸ்வதந்திரனே இல்லைன்னா என் பெருமான், நீரே சுதந்திரன் இல்லைன்னா நான் 6 காலில் போய் விடுவேன். நான் என் பக்தர்களுக்கு ரொம்ப அடங்கினவன் தெரியுமோ. அதுக்கு அவர் சொல்கிற எடுத்துக்காட்டு தான் ரொம்ப முக்கியம். நல்ல குலப்பெண்டிர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் குணத்தாலே தங்கள் கணவனை எப்படி தங்கள் புடவ நுனிக்குள்ளே முடித்து வைத்திருப்பார்களோ அதே போல என் பக்தர்கள் என்னை முடிச்சு வச்சுருக்கா துர்வாசாவே, என்ன நீர் கேட்காதையும் அப்படின்னு பெருமாள் சொல்லணும்னா இதை பார்த்து நம்ம நிறைய அர்த்தங்கள்லாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ சத்ஸ்திரீகள் எல்லாம் சத்பதிகளை தங்கள் நல்ல குணத்தால் நன்னா அடக்கி வச்சுக்கலாம். அப்படித்தான் பெருமானே பக்தர்களால் அடக்கி வைக்கப்பட்டிருக்கான்னு தானே தெரிவிக்கிறாரோ இல்லையோ. குணத்தால் அடக்கி வச்சுக்கணும். ஏன்னா அடிதடையால் அடக்கி வைக்கணும்னு ஆரம்பித்தோம்னா இது இன்னைக்கு நாளைக்கு போய் முடியாது. நல்ல குணத்தாலே ஸ்திரீகள் அடக்கி ஆள வேண்டும். மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட் பவான்னு ஒரு மந்திரம் கல்யாணம் நடக்கிறது இல்லையோ. அப்போ இந்த ப்ரஹஸ்பதி சுவாமி பெண்ணை பார்த்து சொல்லுவார். பக்கத்தில் மாப்பிள்ளை உட்காண்டிருப்பார். மூர்தானம் பத்யுராரோக, இந்த மாப்பிள்ளை தலையில் ஏறி உட்காரு, பிரதயாச்ச விராட் பவ. அதுக்குன்னு பெண்ணு நெஜத்தில் ஏறி உட்காந்து விடக்கூடாது. மூர்தானம் பத்யுராரோகம் குணத்தால் அவனை அடக்கி விடுன்னு அர்த்தம். இவளுக்கு இருக்கிற நற்குணத்தினால தன் கணவனை வசத்தில் வச்சுக்கணும் இல்லையோ. பக்தர்கள் பெருமான் அப்படித்தான் தன் வசத்தில் வச்சுருக்கார். என்ன கேட்க வேண்டாம், உமக்கு ஒரே புகலிடம் அதே அம்பரீஷன் தான். போய் அவன் காலில் விழும். பெருமானிடத்தில் அபச்சாரப்பட்டா மன்னிப்பு அவர்கிட்ட கேட்டுக்கலாம். பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டா அதே பாகவதனிடத்துல தான் போக வேண்டுமே தவிர அவர் ஒரு நாளும் க்ஷமிக்கவே மாட்டார். ஓடி வந்தார் துர்வாசா. மறுபடியும் அம்பரீஷனுடைய காலில் விழ அம்பரீஷன் சக்கராயுதத்தை நோக்கி பிரார்த்தித்தான், இவரை விட்டுவிடும். என்ன தமக்னித் பகவான் சூரியஸ்தம் சோமோ ஜோதிஷாம் பதிகி தம் ஆபஸ்தம் க்ஷிதிர்வியோம வாயுர் மாத்திரேந்திரியாணிச்ச சுதர்சன நமஸ்துபியம் சஹஸ்ரார அச்சுத பிரிய சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. இடஸ்பதியே, எல்லா ஆயுதங்களுக்கும் தலைவனே இவனை விட்டுடும் என்று பிரார்த்திக்க சக்கராயுதமும் கோபம் குறைந்தார்னு சரித்திரம். அப்போ துர்வாசா சொன்னார், இப்போ தெரிஞ்சுன்னுட்டேன் பாகவத பிரபாவம், இனிமே நான் ஏன் உங்கள் பக்கம் வரேன், வரவே மாட்டேன்னு இடத்தை விட்டே போட்டார் துர்வாசா. அஹோ அனந்த தாசானாம் மகத்வம் திருஷ்ட மத்தியமே கிருதாகசோபி யத்ராஜன் மங்களானி சமீகத்தே. இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தை சொல்லிட்டு வந்தவர். அதிலே சகர சக்கரவர்த்தி பிறந்தான். அவனுக்கு 60,000 பிள்ளைகள் பிறந்தார்கள். கீழே இருக்கிற கபிலருடைய சாபத்தாலே அத்தனை பேரும் சாம்பலா போயிட்டா. அவன் பிள்ளை அம்சுமான், அதாவது அசமஞ்சஸ். அசமஞ்சஸ் பிள்ளை அம்சுமான், அம்சுமான் பிள்ளை திலீபன், திலீபன் பிள்ளை பகீரதன். அந்த பகீரதன் பிரார்த்தித்த ஆகாசத்திலேருந்து கங்கையை கீழே கொண்டு வந்து சகரனுடைய புத்திரர்கள் எல்லாருக்கும் சாப விமோச்சனத்தை ஏற்படுத்த மேலே திலீபன், அதுக்கு மேலே பிறந்த பகீரதன், வரிசை அவருடைய வம்சத்திலே அஜ மகாராஜன் பிறந்தான். அஜனுக்கு பிள்ளையாக தசரதன் தோன்றினான். தசரதனுக்கு குமாரனாக சக்கரவர்த்தி திருமானாக ராமனே திருவவதாரம் பண்ணினான். இந்த ராமனுடைய அவதாரங்கிறது அடுத்த அவதாரம். அதே 9வது ஸ்கந்தத்தில் சொல்ல வந்தவர் ஒரே ஸ்லோகத்தில் ராமாவதாரத்தை சொல்லி முடிச்சுட்டு, ராஜன் உனக்கு ராமாயணத்தை நிறையா தெரிஞ்சுக்கணும்னா இதை ஏற்கனவே வால்மீகி நிறைய எழுதி வச்சிருக்கார், படிச்சுக்கோன்னுட்டார். மற்றதெல்லாம் இத்தனை எழுதினாரோ இல்லையோ, அதுக்கு ஒரு 4 அத்தியாயம் 5 அத்தியாயம் வைக்கணுமா இல்லையா? ரொம்ப சுலபமாக ஏற்கனவே நன்னா இருந்துட்டான். நாம வேற இளமை இன்பத்தை அனுபவிச்சுட்டான். இருந்தாலும் ஆசை போல. அதனால் பிள்ளைகளிடத்துல போய் உங்கள் இளமையை கொஞ்சம் என்னிடத்துல கொடுங்கோ, இன்னொரு 1000 வருஷம் அனுபவிச்சுட்டு நான் திருப்பி தரேன்னா. முதல் பிள்ளை எது ஒல்லியோ அவன் சொன்னான், உமக்கெல்லாம் இளமையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னுட்டான். உடனே எதுவுக்கு யயாதியின் சாபம் கிடைத்தது. எப்போ தகப்பனார் கேட்ட இளமையும் உடம்பையும் தரமாட்டேன்னு சொல்லியோ உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சாபம் விட்டுட்டார். கடைசி பிள்ளை புரு. அந்த புருவுக்குத்தான் பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த புருவனுடைய வம்சத்தில் தான் துஷ்யந்தன் பிறந்தான்.
சகுந்தலையை காதலித்தான், பரதன் மகாராஜா பிறந்தான். அந்த பரதனால் ஆளப்பட்டபடியால தான் பாரத தேசம் இன்னைக்கும் நாம் கொண்டாடப்படுகிறோம். அது ஒரு பக்கம் சொல்லிட்டு போனார். அதற்கு மேலே இந்த பக்கத்திலே முதல் பிள்ளை எதுவல்லையோ, எது குலத்தில் தான் கண்ணனே திருவவதாரம் பண்ணினான். அதனால யாதவன் அவனுக்கு திருநாமம் வம்சி விபூஷித கராத்துன்னு தெரிவித்தார். உயர்ந்தெம்பெருமான் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி விபூஷணம் வேதாந்த தேசிகன் தான் தெரிவித்தா போலே பெருமானும் சரி நாம கீழே போய் பிறக்க வேண்டிய நாழி ஏற்பட்டு விட்டது என்று சந்திரவம்சத்திலே தோன்றுவதற்கு பெருமானும் உத்தியோகித்தான். அவன் வந்து பிறக்கிறதுக்கு தேவை இருந்தா போலே கம்சன் முதலான பல பல அசுரர்கள், கம்சன், அகாசுரன், விருத்ராசுரன், பிரலம்பாசுரன், தேனுகாசுரன், பூதனா, சகடாசுரன், கேசி, திருநாவர்த்தாசுரன், இவர்கள் எல்லாராலையும் பூமாதேவி ரொம்ப கலங்கி போயிருந்தாள். பெருமானப்பை பிரார்த்தித்தாள். நாமே வந்து ராமனாகவும் கண்ணனாகவும் பிறப்போம், பலராமனாக பிறப்போம், கண்ணனாக பிறப்போம்னு சொல்ல காத்துருந்தா எல்லாருமே. இதை 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயத்திலே சூச்சனம் பண்ணி காட்டி விட்டார். அடுத்தது 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் கண்ணனும் திருவவதாரம் பண்ணினான். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத, வசுதேவருக்கும் தெய்வத்தேவகிக்கும் 8வது குழந்தையாக கண்ணன் திருவவதாரம் பண்ணினான். கண்ணன் பிறந்தத்தை சிறைச்சாலையில் இருந்துட்டே 2 பேரும் ஆனந்தமா பார்த்துட்டு இருந்தா. இன்னைக்கு ராத்திரி முழுக்க பிறந்த கண்ணனை அவள் அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டு இருக்கட்டும். மேற்கொண்டு கதை என்ன, பாலகிருஷ்ணனுடைய சேட்டித்தங்கள் என்ன, கண்ணன் எப்படி பிறந்தாருங்கிறதோடைய சேர்த்து நாளை சாயங்காலம், நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், இன்னி வரைக்கும் எல்லாரும் வந்துவிட்டீர்கள். நாளைக்கு நாளைக்கு நிறைய கிருஷ்ண சேட்டித்தத்தை நாம் அனுபவிக்கணும். நாள் வேதாந்தம்லாம் பார்த்துட்டோமோ இல்லையோ, இதை கொஞ்சம் மறக்கணும். மறந்துட்டு எப்படியெல்லாம் கண்ணன் தான் அனுபவத்தை கோபிமார்களுக்கு கொடுத்தான்கிற கதை நாளைக்கு நாளன்னைக்குன்னா சேர்த்து என்ன நாளையோடு தான் சொல்லி முடிக்கணும். இருந்தாலும் ஒரு நாள் கிருஷ்ண கதையை பார்த்தா யாருக்கும் ஆசை இருக்குமா? மேலும் அப்புறம் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சலாகவும் இருக்கிறதுனாலே நாளைக்கு நாளை மறுநாளுமாக பாலகிருஷ்ணனுடைய சேட்டித்தத்தையும் மேற்கொண்டு கடைசி நாள் ருக்மிணி கல்யாணத்தையும் நாம் அனுபவிக்கலாம். அவசியம் நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்து சேர பிரார்த்தித்து பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்னு சொல்லி அமைகிறேன். பெருமான் பண்ணின 10 அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு ஓர் தனிச்சிறப்பு. பாலகிருஷ்ணனாக இருந்து சேஷ்டிதங்கள் பண்ணினதாகட்டும் அல்லது வயசான பிற்பாடு கீதோபதேசம் பண்ணினதாகட்டும், இரண்டுமே எம்பெருமானுக்குண்டான சிறப்புக்கள். மற்ற எந்த அவதாரமும் உபதேசம் பண்ணியதாக நாம் காணவில்லை. ஆனால் பெருமான் நமக்கு ஆயிரமான அர்த்தங்களை கொடுப்பதற்காக 18 அத்தியாயங்களோடே 700 ஸ்லோகங்களோடே கூடின கீதையை அனுகிரகித்தான். அந்த கிருஷ்ண சரித்திரத்தை பறக்க பேச வேண்டும்ங்கிற ஆசையோடே சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு 10வது ஸ்கந்தம் முழுக்க தெரிவித்தார். அது ரொம்ப பெரிய ஸ்கந்தம். அதை 2 பாகமாக பெரியோர்கள் பிரித்துள்ளார்கள். பூர்வார்த்தமென்னும் உத்தரார்த்தமென்னும். கம்சவதம் முடிந்து சாந்தீபனிடத்திலே வித்யாபியாசமெல்லாம் முடிகிற வரைக்கும் ஒரு பகுதி, மேற்கொண்டு வயசாகி துவாரகையிலே ஒரு அரண்மனையை நிர்மாணம் பண்ணிக்கொண்டு ருக்மிணி கல்யாணம் பண்ணிண்டதிலேருந்து தொடங்கி தான் பரமவதத்துக்கு புறப்படுறதுக்கு உத்தியோகித்தவரை மற்றொரு பகுதியாக பெரியோர்கள் பிரித்துள்ளார்கள். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது கிருஷ்ண அவதாரத்திலேருந்து தொடங்கி, ஏன்னா நேற்று கடைசியிலே கண்ணன் அவதரித்தான்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்கோம். அதிலிருந்து தொடங்கி ருக்மிணி கல்யாணம் வரை இன்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதும் வழக்கம் ருக்மிணி கல்யாணத்தை 7வது நாள் கடைசியில் சொல்லுவதற்கு வழக்கமாக பெரியோர்கள் கொண்டுள்ளார்கள். ஆனால் அது நாளன்னைக்கு கடைசி நாளன்னைக்கு நாம் அனுபவிப்போம். அதற்கு முன்னாடி உள்ளது வரை எவ்வளவு முடியுமோ அவகாசம் அனுகிரகிக்கிறவரை நாம் பார்க்கலாம். ஏன்னா கிருஷ்ண சேட்டித்தத்தை எத்தனை நாழி பார்த்தாலும் சொல்லி முடிக்க உண்ணாது.
இருந்தாலும் நாம் அனுபவித்தோங்கிற திருப்தி கொஞ்சமாவது ஏற்பட வேண்டும் அல்லவா? அதை பார்ப்போம். சூரிய வம்சத்தினுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லி முடித்தார் சுகாச்சாரியர். மேலே சந்திர வம்சத்தை பற்றி சொல்லுவதற்கு தொடங்கினார். வம்சக்கதை ஆரம்பித்தவர் சந்திரனுக்கு புதன் பிறந்தான்னு சொன்னார். மேற்கொண்டு சந்திர வம்சத்திலே புரூரவசுங்கிற ராஜா பிறந்தான். அந்த புரூரவனுடைய வம்சத்திலே குஷாம்பன்கிறவன் பிறந்தான். குஷாம்பனுக்கு காதி என்பவர் மகனாக பிறந்தார். இவர்கள் எல்லாருமே க்ஷத்ரிய வம்சத்திலே தோன்றினவர்கள். அந்த காதிக்கு கல்யாணம் ஆயிற்று. இருவருக்குமாக ஒரு பெண் குழந்தை பெற்றார்கள். சத்யவதின்னு அவளுக்கு பேர். அந்த சத்யவதி அழகாக வளர்ந்த பிற்பாடு இளமை பிராயத்தை அடைந்த உடனே ரிச்சீகர்ங்கிற மகரிஷி போய் காதியினிடத்திலே உம்ம பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடும்னு கேட்டார். ரிச்சீகரோ பிராமண ரிஷியாக இருக்கிறார், காதியோ க்ஷத்ரியராக இருக்கிறார். அதனால இது எப்படி நடக்கும் என்று காதி கேட்க, இருந்தாலும் விடாமல் ரிச்சீகர் வேண்டினார். அப்ப காதி அதுக்கு ஒரு விதித்தார். 1000 குதிரைகளை கொண்டு வந்து கன்யா சுல்கமாக எங்களிடத்திலே கொடுக்க வேண்டும். அந்த குதிரைகள் உடம்பு முழுக்க வெளுப்பார்க்கணும், வலது காதோ இடது காடோ மட்டும் கருப்பார்க்கணும். அந்த மாதிரி குதிரையை கொண்டு கொடுக்க முடிஞ்சா என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்று சொன்னார். தேடி ரிச்சீகரும் 1000 குதிரை கொண்டு வந்தார். காதியினிடத்திலே கொடுத்தார். பெண்ணையும் கல்யாணம் பண்ணி வாங்கி கொண்டார். சத்யவதிக்கும் ரிச்சீகருக்கும் கல்யாணம் முடிந்தது. அவர்களுக்கு மகப்பேறு ஏற்பட வேண்டும். அந்த சமயத்தில் காதியனுடைய பத்னி ஏதோ அப்படியே யாத்திரை போய்கொண்டு பெண் மாப்பிள்ளையினுடைய குடிசைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாள். சத்யவதியும் இருக்கிறாள், சத்யவதியின் தாயாரும் இருக்கிறாள். அந்த தாயாருக்கும் ஒரு மகன் வேணுங்கிற ஆசை இருந்தது. சத்யவதிக்கும் இனி மகன் பெற வேண்டும்ங்கிற ஆசை இருந்தது. அதனால சத்யவதி தன் கணவரான ரிச்சீகரிடத்திலே போய் எனக்கும் குழந்தை வேணும், என் தாயாருக்கும் குழந்தை வேணும், மகன் அவர்களுக்கு இல்லை. அதனால 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறா போலே நல்ல சரு மந்திரிக்கப்பட்ட ஒரு பாயசத்தை கொடுத்தீரனால் இருவரும் ஆனந்தப்படுவோம்னு போய் கேட்க, ரிச்சீகரும் பெருமானை தியானம் பண்ணி கொண்டார். 2 சரு தயார் பண்ணார். ஒன்று பிரம்ம தேஜஸோட பிரம்ம ஞானத்தோட வைராக்கியத்தோட இருப்பதற்கு, மற்றொன்று க்ஷத்திரியர்களுக்குண்டான வீரம் கோபத்தோட இருப்பதற்கு. 2 தயார் பண்ணிவிட்டார். க்ஷத்ரிய கோபத்தோட மாமனார் மாமியார் கொடுக்கணும், பிரம்ம தேஜஸோட தனக்கும் தன் மனைவிக்கும் கொடுத்து கொள்ள வேண்டும் என்று 2 சரு தயார் பண்ணார். தன்னுடைய மனைவி கையிலுடைய கோபம் ஏற்பட காரணம் சரு மாறி போனது. அதே போல இன்னும் அந்த சருனால ஒரு குழந்தை பிறந்திருக்கணும் இல்லையோ. காதிக்கு பிறந்த குழந்தை தான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் பிறப்பாலே தான் க்ஷத்திரியராக இருந்தாலும் பிராமணராக மாறி தன்னுடைய சுபாவத்தாலே பிரம்மரிஷி பட்டம் பெறுகிற அளவுக்கு போயிட்டாரோ இல்லையோ. அதனால இந்த சரு மாறிப்போன காரணத்தால் இப்படி மாறி குழந்தைகள் பிறந்தார்கள்னு சரித்திரம். பரசுராமரும் தோன்றினார். தான் 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களையே வெட்டி கொன்றார். என்னத்துக்குங்கிற கதை எல்லாருமே தெரிந்ததுதான். தகப்பனார் ஜமதக்னி, அவர் சொன்ன சொல் மீறாத பிள்ளைதான் பரசுராமர். ரேணுகாதேவி ஜமதக்னியனுடைய தர்மபத்னி. அவள் ஒரு நாள் தீர்த்தம் எடுத்துன்னு வர்றதுக்காக கரைக்கு போயிருக்கிறச்சே, நதிக்கரைக்கு ஆகாசத்திலே கந்தர்வன் ஒருத்தன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். கந்தர்வனை பார்த்து 2 நிமிஷம் மோகித்தாள். காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. தீர்த்தத்தை குடத்துல எடுத்துட்டு வேகமா திரும்பி வந்தாள். ஆனா முனிவர் ஜமதக்னி தெரிஞ்சுட்டார், எங்கேயோ இவள் நின்று பார்த்தாள்ன்னு. உடனே பிள்ளைகளுக்கு ஆணையிட்டார், இவள் தலையை வெட்டி விடுனுட்டு. எந்த பிள்ளையும் அம்மாவனுடைய தலையை வெட்டுறதா இல்லை. ஆனா பரசுராமர் சொன்ன சொல்படி தாயோட தலையை வெட்டினார். சகோதரர்களையும் கொண்டுட்டார் ஜமதக்னி. சரின்னு சகோதரர்களையும் வெட்டினார். கோபம் ஆறி ஜமதக்னி பார்த்து, என்ன வரம் வேணுமோ கேள், என் பிள்ளையா நீ நடந்து கொண்டாய், சொன்ன சொல் கேட்டாய், என்ன வரம் வேணுமோ கேள்னு சொல்ல, அப்ப பிரார்த்திக்கிறார் பரசுராமர், இழந்த தாயாரை மீட்டு கொடுப்பீர். இந்த மாதிரி நடந்ததும் அவர்களுக்கு ஞாபகத்திலே இருக்கக்கூடாது என்று பிரார்த்திக்க ஜமதக்னியும் அனுகிரகித்தார். அது பரசுராமருடைய சரித்திரம். அந்த ஜமதக்னியிடத்திலே கார்த்தவீர்யார்ஜுனன்கிறவன் அபச்சாரப்பட்டான். அவனுக்கு 1000 கைகள் உண்டு. பாகிஷ்மதிங்கிற பட்டணத்திலே வாழ்ந்து வந்தான், நர்மதை ஆற்றங்கரையிலே. அந்த ஆற்றிலே தன்னுடைய பத்னிமார்களோட அவன் ஜலக்கிரீட பண்ணிட்டு இருக்கிறச்சே 1000 கைகளையும் வைத்து ஆற்றின் ஓட்டத்தை தடுத்துடுவனான். பாலம் கட்டினா போலே அணை கட்டினாப்பல் அந்த பக்கத்துல ஜலத்தனையும் தேங்கி நிற்கும். அந்த நதிக்கரையிலே ராவணன் சிவலிங்கத்தை